ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைமேடு என்கின்ற பகுதிகளிலும் கடந்த 2-3 நாட்களாக அப்பகுதி மக்களுக்கு வயிற்றுப்போக்கு அறிகுறிகளுடன் ஒரு 33 பேர் கடந்த 2 நாட்களாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு புறநோயாளிகளாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒருவரும் தனியார் மருத்துவமனைகளில் இருவரும் என்கின்ற வகையில் 3 பேர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களை பொறுத்தவரை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 19 பேரும், ராஜீவ்காந்தியில் ஒருவரும், 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது, குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கிய உடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு துறையின் அமைச்சர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்திற்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இந்த காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற 19 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகள் குறித்தும் அவர்களை நலம் விசாரித்துவிட்டும் வந்திருக்கிறோம். இதில் திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்கு வந்து இங்கே தங்கி இருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42 அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே பிராட் டெத் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் மருந்து வசதிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. இன்னொருவர் 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர், அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும்
இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். அதையும் கடந்து குடிநீரின் மாதிரி தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. குடிநீரால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பதும் விரைவில் கண்டறியப்படவிருக்கிறது. இப்போது உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் குடிநீரை அங்கே அவர்கள் இனிமேல் அதை பருகுவதற்கு தடை விதித்து மாநகராட்சியின் சார்பில் வாகனங்களின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதற்ற சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது கூட இந்த மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். இப்போது இங்கு இருப்பவர்கள் நேரடியாகவே நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீர்கள். 19 பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த இறந்தவர்கள் 2 பேர் இறந்த நிலையில் தான் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கிற 88 வயது நிரம்பியவர் ஒருவர் இறந்திருக்கிறார். என்றாலும் இவர்களுடைய இறப்புக்கான காரணம் இன்னும் 2 நாட்களில் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் குடிநீர் மாதிரியின் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகும் நிச்சயம் தெரிய வரும். அதை நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி குறிப்பின் வாயிலாக அறிவிப்போம். இல்ல, இங்க ட்ரீட்மெண்ட் வந்து போனவங்க இல்ல. இப்ப பெரும்பகுதி இப்ப கேட்டதுல கூட ஒருத்தர் வந்திருக்காங்க. நேற்று காலையில வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில வந்திருக்காங்க. 2-3 நாளா வந்து நிற்கிறாங்க. ஒரே நேரத்துல எல்லாருமே வரல. விசாரிக்கும் போது அவரு மோகன கிருஷ்ணன் இறந்தவர் வந்து நேற்று வந்து சிகிச்சை பெற்றுட்டு போயிட்டு தான் அவரு இறந்துறாங்க. நீங்க சிகிச்சை பெறல வந்து சொல்றாங்க. அது எதுவா இருந்தாலுமே அவருடைய ஓதையாகி வந்திருக்காரு. சரி, வந்து பஸ் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்ப மருத்துவம் சரியா பார்த்தா அமைக்கப்பட்டிருக்குதா இல்ல இன்னைக்கு வந்து உடனே வந்த ஸ்பாட்லயே இறந்திருக்காரு? இல்ல இப்ப மருத்துவம் அவரு அதாவது போறவங்க இப்ப 19 பேர் 14 பேர் இங்க இருந்து புறநோயாளிகளா வந்து சிகிச்சை பெற்று தாங்களாவே வீட்டுக்கு போறாங்க. இதுல ஒரு 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே இங்கதான் இருக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்க வந்து முதலுதவி பண்ணுவாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புற இடத்துக்கு போறதை நம்ம தடுக்க முடியாது. இந்த வகையில் இப்ப இங்க மோகன ரங்கம் வந்து போயிருந்தாருன்னா வந்து போயிருக்கிறதா சொல்றாரு. வந்து போயிருந்தாலும் கூட இப்ப அவருடைய இறப்பு இங்க வரும்போது 2வது இங்க வரும்போது பிராட் டெட்ன்றாங்க. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில நிச்சயமா அது எதனால இறந்தாருங்கிறது தெரிய வந்துடும். நீங்க சொல்ற தகவல் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோம்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய நர்சிங் ஹோம்ல கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க, 2 பேர் நார்மல் பேர் இருக்காங்க. அந்த தகவல் அவங்க பார்த்தவரைக்கும் நல்லா இருக்காங்க. போகும்போது பார்த்துட்டு போறேங்க. இப்ப உள்நோயாளிகளா இருக்கிறவங்க வந்து 19 பேருங்க இங்க இருக்கிறது. 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ராஜீவ்காந்தில் இருக்கிற, 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த நர்சிங் ஹோம் இப்ப நான் போய் ஏற்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, மாத்திரை மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுடைய கவுண்ட் எவ்வளவு? 14 பேர் தான் வந்து ஓபி வந்து 14 பேர் ஓபி வந்து போயிருக்காங்க. அது யாருங்கிற பேர் பட்டியலும் வச்சிருக்காங்க. அதுல நீங்க சொல்ற மோகன ரங்கம் இல்ல. இந்த சம்பவம் நடந்து 2 நாளா நீங்களே சொல்றீங்க. 2 நாளா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளா இருக்கு. வர்றது இன்னைக்கு காலையில் இப்பவும் வந்திருக்காங்க. ஒரே நேரத்துல யாரும் வரல. ஒரே நேரத்துல வரல. அங்க இருக்கக்கூடிய சுகாதார அலுவலர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா? தகவல் தெரிஞ்சா நிச்சயமா போயிருப்பாங்க. யாருக்கு தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உடனே போயிருப்பாங்க. இப்போ
எம்எல்ஏ இங்க ஃபீல்டுலயே இருக்காரு, தெரிஞ்சுதான் கண்டிப்பா போயிருப்பாங்க. சார் இந்த லட்சுமி அம்மா வந்து இந்த மாசு கலந்து தண்ணீர் குடிச்சுதான் இருந்தாங்களா இல்ல வயது உயர்ந்தா இருந்தாங்க? இல்ல 88 வயசு அவங்களுக்கு, ஏற்கனவே பெட்ரிட்டனா இருக்கிறாங்க. அவங்களோட இருப்பும் கூட இப்ப நம்ம ஆய்வு பண்ணதான் போறோம். அவங்களையும் கூட இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால இருந்தாங்கன்னு தான் பார்க்க போறோம். வயோதிக நிலையிலையா இல்ல ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்பாலையா எதுங்கிறது இப்ப தெரியும். அதாங்க 14 பேர் வந்து போயிட்டாங்க, 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் வெளியே இருக்கிறாங்க, மொத்தத்துல 22 பேர். அது சொல்றாங்க, போய் பார்த்தாதான் தெரியும். போய் பாக்குறேங்க, போய் பார்த்துட்டு. நீங்க சார் கிட்ட கேட்கும்போது அந்த மோகனரங்கன் பேர் லிஸ்ட்ல இல்லன்னு சொல்றீங்க. ஆனா மோகனரங்கன் வந்துட்டு போனதா சார் சொல்றாரு. முன்னுக்கு பின்னால ஒரு முரண்பாடு எதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் முன்னுக்கு பின்ன மறைஞ்சு என்ன, இதுல என்ன மறைச்சு வச்சு உங்களுக்கு என்ன லாபம், இவங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாதுங்க. எவ்வளவு பேர் இங்க அட்மிட் ஆனாங்க, எவ்வளவு பேருக்கு சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்றது டாக்டரோட பொறுப்பு. அதுல வந்து எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இது ஒண்ணும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வந்து அவரா போயிட்டு இருந்தாருன்னா ஒன்னும் அது கணக்குல இல்லாம இருக்கிறதுல ஒன்னும் இது இல்லை. அவரை வேணும்னு போய் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல இருக்கிற ஒரு உயர்நிலை பற்றி வந்து பல நாளா வந்து சீரமைக்காம அதை சுத்தப்படுத்தாம இருந்ததுனாலதான் அதை சொல்றாங்க. அது கண்டோன்மெண்ட் வாட்டர் டேங்க்ன்றாங்க. இப்போ நம்ம கமிஷனர் வந்து சம்பந்தப்பட்ட சிஓ கூப்பிட்டு இருக்காரு. 2 பேரும் போய் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போறாங்க. அது எப்படி சார் அது இப்போ அவருமே இந்த வாட்டர் டேங்க் இப்போ போய் பார்த்து இந்த 25 வருஷமா அவர் அம்மா இருக்காங்க, இது வரைக்கும் அந்த இடத்துல சுத்தம் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. அதேதான். அது இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. வாட்டர் சாம்பிள் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வாட்டர் கண்டாமினேஷனா இல்லையாங்கிறது தெரியும். அமைச்சர் பார்வையிடும் போது ஆணையர்கிட்ட ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு, அந்த இடம் மட்டும் இல்ல, தாம்பரத்துல பெருவாரியான இடம் அப்படிதான் இருக்கு. அமைச்சர் பார்வையாளர் இருக்கக்கூடிய இடமே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கு. ஃபுல்லா வந்து அந்த கழிவுமை நீங்க ஏன் இப்படி இருக்கு, அதை கிளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஆணையர்கிட்ட சொல்றாரு. அந்த வீடியோ இருக்குது, அதை எப்படி பாருங்க. இது வந்து தாம்பரம் மாநகராட்சியில பெருவாரியான இடத்துல இருக்குது. இந்த மழை வந்ததுக்கு அப்புறங்க சின்ன சின்னதா அங்கங்க இந்த மேடு பள்ளத்துல தண்ணி தேங்கி நிற்கிறது இருக்கும். இல்லைங்க, சின்ன சின்னதா பள்ளம் மேடு மலைப்பகுதி மலையை ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல சின்ன சின்னதா இருக்கிறத அதை கிளீன் பண்றது போறதெல்லாம் இனிமே பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க மருத்துவ முகாம் வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அது முன்னாடியே செய்ய வேண்டியது முன்னெச்சரிக்கை அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மருத்துவ முகாம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே 15ஆம் தேதியில இருந்து நடந்து இருக்குங்க. அந்த இடத்துல எல்லா நேரத்திலும் நடந்துதான் இருக்கு. மருத்துவ முகாம் இப்பதான் சார் போட்டிருக்காங்க. இல்ல மருத்துவ முகாம் நடக்குதுங்கிற பட்டியலையும் அவங்க போட்டோ ஆதாரத்தோட தர சொல்லுங்க. நீங்க அங்க போகாதது உங்க தப்பா இருக்கலாம். நீங்க வந்து எல்லா மருத்துவ முகாம் நடத்துறது டெய்லி நான் சென்னையில சொல்லின்னு இருக்கேன். இது வரைக்கும் 55,000 முகாம் நடத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும். தாம்பரம் இல்ல அதாங்க சென்னையில சொல்றதுதான் எல்லாம் எந்தெந்த நம்ம ஊர்ல நடத்துறங்கிற பட்டியல சென்னையில இருந்து கொடுத்துருக்கிறோம். அது டெய்லி கொடுத்துருக்கிறோம். ஒரு தாம்பரத்துல எவ்வளவு நடத்துறோம், செங்கல்பட்டுல எவ்வளவு நடத்துறோம், காஞ்சிபுரத்துல எவ்வளவு நடத்திருக்கிறோம், கள்ளக்குறிச்சியில எவ்வளவு நடத்திருக்கிறோம். போன 15ஆம் தேதியில ஆரம்பிச்ச மருத்துவ முகாம் 55,000 தாண்டி இருக்கு. இது வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை வரலாற்றில் இவ்வளவு முகாம் நடத்துறதில்லை. அவ்வளவு முகாம் நடத்தி இருக்கிறோம். இன்னும் முகாம் நடத்துறது வந்து நீங்க போய் பார்க்கணும். பார்க்காத நீங்க வேற ஏதாவது பார்த்து ஒரு குழந்தை வந்து எறும்புரை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல். மேல் சிகிச்சைக்காக இந்த வாட்டர் கண்டாமினேஷன் ஆகி ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வர தகவலுக்குலாம் நாங்க நீங்க இல்ல இது வரல இல்லங்க வந்தா தகவல் தெரியும். அவர் தான் இங்க சம்பந்தம் போயிருக்காங்களா சார்? எங்க நாங்க கேட்டு சொல்றோம். வலிப்பு வந்த குழந்தையா ஏங்க வேற எந்த சிகிச்சைக்கு வந்தாலும் இதுல நீங்க சம்பந்தப்படுத்துறீங்க. எல்லாத்தையுமே அதாவது இந்த இஷ்யூ வேறங்க, இது வேற இஷ்யூக்காக எந்த பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் இதுல போய் நினைச்சுக்க முடியுமா? நல்லா இருக்காங்க, பாத்துருங்க நல்லா